Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மசாலா மக்கானா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மக்கானாங்கிறது வேற எதுவும் கிடையாது, லோட்டஸோட சீட் தான். இந்த மக்கானால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ரொம்பவே ரிச் இன் நியூட்ரியன்ஸ், ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், உங்களோட சுகர் லெவல்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கம்ப்ளீட்டாக உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமு கடைசி வரைக்கும் லோவில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அப்புறமா ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து இந்த மக்கானால நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்தில் மக்கானா வந்து ஹாஃப் ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாட் மசாலா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கண்டினியூஸாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்தில் நம்மளோட மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பர் கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான மசாலா மக்கானா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மசாலா மக்கானா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.